ஒரு நிமிஷம் ப்ரொஃபஸர், எனக்கு உங்கள் பிளானில் ஃபுல் நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் எப்படி டிவியை சமாளிக்கிறீங்களோ அந்த மாதிரி ரேடியோக்கும் ஏதாவது பண்ணுவீங்கல்ல? ரேடியோ ரேடியோ இது ரொம்ப சிம்பிள் தான். ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். மேக்னெட்ஸ்க்கும் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு. அதனால இதை இங்க வச்சுட்டோம்னா ரேடியோ வேவ்ஸ்க்கும் சங்குதிலாம். எப்படி நம்ம பிளானு? அதான் இந்த பொட்டியில சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. அந்த பொட்டியை தூக்கி உன் குண்டில சொல்லிக்கோ. என்னாச்சு சூரி சார்? சௌத்ரி சார், எங்க மீரட் ஒரு ஸ்மால் டவுன் தான். கரண்ட் போயிட்டு தான் வரும். ஆனா 2 நிமிஷத்துல வந்துரும். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. ஏய், அங்க நின்னு ஏன் முஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்க? டெல்லி புக்கிக்கு போன் பண்ணு. ஸ்கோர் என்னன்னு விசாரி. உருவஷி, இட்ஸ் டைம் ஃபார் யுவர் மேஜிக். ஏய் பண்டி, ஜெனரேட்டர் ஆன் ஆச்சா இல்லையா? அம்மா சீக்கிரம் போய் பாருடா. காலி போற எல்லாம் போச்சு போ. Excuse me, Mr. Suri. Yes, sorry for my language, madam. It's okay. Can you please help me? Sure. Can you please take me to the washroom? Actually, ரொம்ப இருட்டா இருக்கு and எனக்கு இருட்டுல தனியா போக ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தனியா ஏன் போறீங்க மேடம்? உங்க கூட நான் இருக்கேன்ல. வாங்க. ஏன் கூட வாங்க. Thank you so much. So sweet of you. ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏய், கரண்ட் என்னாச்சுன்னு பாரு. நான் மேல போயிட்டு வரேன். வாங்க. மெதுவா. So sweet of you. மெதுவா மேடம். Oh my god, I love this perfume. Really? Yeah. Channel 9. You mean Chanel number 9? Yeah. என்னோட ஃபேவரட். பண்டினா, திலீப் புக்கி போன்ல இருக்கான். சூத்துல வச்சுக்க. லைன்ல வந்து கொடுக்க மாட்டியா நீ? வாங்க 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 உள்ள வாங்க. இல்ல என்ன சொல்ற? இன்சமாம் அவுட்டா? ஏன் இப்ப வரைக்கும் 4, 6 எல்லாம் அடிச்சிட்டு இருந்தானே? அவுட்டா? 2 ஓவருக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டானா? கொஞ்சம் இரு, இது அத்தாங்கிட்டே சொல்லிடு. இரு. என்னது? அது எப்படி அவுட்டா இருக்க முடியும்? என்ன எல்லாரும் சேர்ந்து லூச்சு குதி ஆக்குறீங்களா? லட்சமா இங்க பந்தயம் கட்டி உட்கார்ந்துருக்கேன். விளையாடுறீங்களா? ஆலியா மேடம், பாத்ரூம் அங்க இருக்கு. நீங்க போங்க. நான் வரல. ரேடியோ வர்க் பண்ணல. எப்படா ஓடும் உன் ஜெனரேட்டர்? அடிங். ஹலோ, என்னடா பண்ற? ஒரு யார் தெரியுமா? சௌத்ரி சார் நமக்கு முக்கியமான விருதாளி. என்ன மன்னிச்சிருங்க சார். இவ்வளவு பணத்தை கட்டி வச்சுட்டு டென்ஷன்ல நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. சாரி. லைட் தான் வந்துருச்சே. நீங்க உட்காருங்க. வெட்டிங் ஆரம்பிங்க. உட்காரு. ஏய், இங்க வா. சாரி பண்டி. உட்காருங்க சார். ரிலாக்ஸ். நாட் டன் அத்தா. நீங்க சொன்னதுனால தான் அந்த சௌத்ரி கூதியான விட்டேன். இல்லன்னா இன்னைக்கு அவனை நான் நீ என் மச்சாங்கிறதுனால தான் இவ்வளவு அன்பா சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, ஆதாயம் இல்லாம எவனும் ஆட்ட கூட வெட்ட மாட்டான். அதுலயும் இவன் தங்க முட்டை போடுற வாத்து. புரியுதா? இம்பாசிபிள் அத்தா, இது இம்பாசிபிள். டெல்லிக்கார டீலர் சொன்னா இன்சமா அவுட்னு, ஆனா இப்ப ஆடிக்கிட்டு இருக்கான். கஞ்சா அடிச்சு கண்ணோட சேர்த்து உன் காதும் புட்டுக்குச்சு. ஆனா அத்தா இன்சமா விளையாடிக்கிட்டு இருக்கா. விளையாடுறான். ஆனா அவன் சரி விடு. கேத்தன் கிட்ட எவ்வளவு கட்டியிருக்க? அதான் கோஜியஸ் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அதாவது சாலிட் ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, இந்த கேமையே நாம ஜெயிக்கிறதுக்காக விளையாடுற மாதிரியே. சரிப்பா, என்ன நடக்குது பாரு. சரிதா. கேத்தன் சொல்லு.
நான் தான் பண்டி கிட்ட சொன்னேன். அது ஏன்னா ஒரு கிளையண்டோட பணம் என்கிட்ட இருந்தது, அதை பெட் கட்டலாம் நினைச்சேன். என்னாச்சு? பெருசா பெட் கட்டணும்னா உனக்கு சூத்து வலிக்குதா அப்படின்னா சொல்லிடு. அப்புறம் பணத்தை வாங்க அடுத்த வாரம் பண்டி அனுப்புறேன். உனக்கே நல்லா தெரியும்ல எனக்கு கிட்னினா எவ்வளவு பிடிக்கும்னு. அத்தா இன்னைக்கு பூரா மீறிட்டு பெட் கட்டுற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு மூத்திரம் போக கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது. சார் லாஸ்ட் ஓவர் போட போறேன். All in. அத்தா அந்த பாடு எல்லா பணத்தையும் இந்தியா ஜெயிக்கணும்னு கட்டிட்டான். தோத்துட்டோம்னா 3 மடங்கு பணம் தர வேண்டியது இருக்கும். 3 சம். எவ்வளவு பணம் கட்டியிருக்கான்? கிட்டத்தட்ட 4.5 கோடி. நம்ம கிட்ட கேஷ் எவ்வளவு இருக்கு? பணப்பெட்டியில 5-6 கோடி இருக்கும். கேட்டன் கிட்ட 8 கோடி ஜெயிச்சிருக்கோம் தான். 15 கோடி கேத்தன் கிட்ட போய் கட்டிடு, இந்தியா ஜெயிக்கும். என்னத்தா ஒருவேளை அவன் ஜெயிச்சிட்டான்னா அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது? அட லூசு குதி, எப்பயாச்சும் நல்ல வார்த்தையும் பேசு. எப்ப பார்த்தாலும் உங்க அக்கா மாதிரி அபசகரமா பேசிட்டு இருக்க பாடு. 15 கோடி கட்டி ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? Awesome. இப்போ புரிஞ்சதா? சரியான டியூப்லைட். போ. India needs 15 runs to win in 6 balls. Difficult, but not impossible. That's 4 on the first ball. Brilliant start. That's a great cover drive and again a boundary on the second ball. The Indian team is unstoppable. Oh, it's a wicket! Overdone, and India loses an in-form batsman. That's a good shot over the cover, but will only get a single. India needs 6 runs from 2 balls. Brilliant shot, that's heading straight for the boundary. It's the last ball and India needs only 2 runs to win. Can they do it? Here comes the last ball. And oh, it's a wicket! It's the match end we have here. India loses the match by 1 run. நீ இந்தியா ஜெயிக்கணும்னு தானே பெட் கட்டின, எப்படி தோத்துருச்சு? ரிலாக்ஸ் சூரி சார். இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் முன்னாடி உங்க லெவல் என்னன்னு காட்டிட்டீங்கல்ல. மேட்ச் என்னமோ நான் தான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி என் மேல கோவப்படுறீங்க. Listen, calm down. What calm down? What relax? What? Let me talk to him. நீ போய் பேக் எடுத்துட்டு வா. போ. Go. நாம விளையாடுறது சூதாட்டம் சார். அதிர்ஷ்டம் என் பக்கம் இருந்துச்சு, அப்ப நான் வின் பண்ணிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டம் கைவிட்டு போச்சு, அப்ப நான் தோத்துட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? விதி வேலையை காட்டும் போது ஆண்டவனாலே எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் நானும் என்ன பண்ணுவோம்? ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்க பணத்தை எல்லாம் ஜெயிக்கணும்னு வந்த என் பணத்தை இழந்துட்டு போறேன்.